ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீல் ஆம்ஸ்ட்ராங் பற்றி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தில் முதல் முறையாக நிலவில் கால் எடுத்து வைத்த முதல் மனிதர் என்கின்ற வகையில் இதற்கு முன்பு நாம் நீல் ஆம்ஸ்ட்ராங் பற்றி நிறைய பேசியிருக்கோம். வரலாறுகளில் அதை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தாற் போல் இன்றைய நிலைமை பார்த்தோம் அப்படின்னாக்கா, சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் இன்றைக்கு நேற்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் கிட்டத்தட்ட 8 பேருக்கு மேலே தாக்குதல் நடத்தி கத்தியால் வெட்டி கொன்று இருக்கிறாங்க. அந்த செய்தி இன்றைக்கி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே. நிறைய சேனல்ஸ் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளும் எல்லா அரசியல்வாதிகளுமே தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் உடனடியான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டிய தேவைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வகையில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் கருத்து சொல்லியிருக்காரு. என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இது வருந்தத்தக்க ஒரு விஷயம். இது மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை இது வெளிக்காட்டுகிறது. இது போன்ற சம்பவங்களை அரசு கவனமுடன் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும், அரசும் சரி காவல்துறையும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இந்த செய்தியை பற்றி நாம் நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் இல்லை, அனைத்து சேனல்ஸும் பேசுகிறாங்க, அனைத்து ஊடகங்களும் பேசுகிறாங்க, தலைவர்களும் பேசுகிறாங்க. இப்போ நம்மளுடைய கருத்து என்ன இந்த வகையில் அப்படின்னு பார்த்தோன்னாக்க, முதல்ல காதலில் தோல்வியுற்றால் குடிக்க வேண்டும், அதாவது சரக்கடிக்கணும் அப்படிங்கிறத யார் இந்த உலகுக்கு சொல்லிக் கொடுத்தார்? குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, தமிழ் திரைப்படங்கள் தான் சொல்லிக் கொடுத்துச்சு. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் மறந்து விடலாம், ஆனால் இருப்பதோ ஒரு மனம், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சிவாஜி காலத்திலிருந்து அடுத்தடுத்து வந்த கமலஹாசன், ரஜினிகாந்த், அஜித், விஜய் உள்ளிட்ட தனுஷ் உள்ளிட்ட அனைத்து நடிகர்களும் எப்படி திரைப்படத்தில் குடித்து மக்களையும் குடிகாரர்களாக மாற்றினார்களோ அதே போலத்தான் இந்த சம்பவமும். நீங்கள் சமீபத்தில் வந்த திரைப்படங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்க, அந்த படத்தினுடைய கதாநாயகர்கள் என்னவா இருப்பாங்க அப்படின்னாக்க, கொலைக்காரனாக இருப்பாங்க, கொள்ளைக்காரர்களாக இருப்பாங்க. அவர்களைத்தான் ஹீரோவாக காட்டியிருப்பாங்க. அப்படித்தானே நிறைய படம் வந்திருக்கு. சமீபத்தில் வந்த விஜய் படத்தில் அதுதான் சம்பவம். கேங்கு, ரவுடி கேங், 2 கேங்குகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஒரு படம். இப்போ ரஜினி படம் கூட ஒன்று வந்துச்சு. ஃபைனலாக வந்த ரஜினிகாந்தினுடைய படத்தில் கூட அவர் போலீஸ் அதிகாரியாக இருப்பார், இன்னொரு கேங்குக்கு எதிராக ஃபைட் பண்ணுவார்ல. அதுலேயும் அவர் பாட்டுக்கு கொலையெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக வெட்டி கொலை செய்கிறது. இதெல்லாம் யார் கொண்டு வந்தா? இந்த ஒரு கலாச்சாரத்தை யார் கொண்டு வந்தா அப்படின்னாக்கா, சினிமா துறை தான் இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டாக நான் முன்வைக்கிறேன். சினிமா வருவதற்கு முன்பு இப்படி ஒரு கலாச்சாரம் இருந்துச்சா அப்படின்னாக்கா இல்லவே இல்லை. ஆனால் வரலாறு நெடுகிலும் கொலைகளும் கொள்ளைகளும் தொடர்ந்து இருந்துச்சு. அது எதற்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா, தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகவும் தான் உயிர் வாழ்வதற்காகவுமான ஒரு போராட்டமாகத்தான் அது இருந்துச்சே தவிர, இப்போ மாதிரி அது ஒரு ட்ரெண்டிங், அது ஒரு ஸ்டைல் அப்படிங்கிற தோணியில் எப்போவுமே இருந்ததில்லை.
குறிப்பாகவே இந்த முதலாளித்துவ கட்டமைப்பு என்பதே இது போன்ற சீரழிந்த கலாச்சாரங்களை முன்வைத்து அதை மக்கள் மத்தியில் பரப்பி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இந்த கட்டமைப்பு. அதில் சினிமாவை மிகப்பெரிய அளவில் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறத நாம் சொல்ல முடியும். ஏன்னா சினிமா மூலமாகத்தான் இந்த கலாச்சாரம் பரப்பப்பட்டது. இதில் எந்த நடிகரும் விதிவிலக்கே கிடையாது. சிவாஜியிலேருந்து எம்ஜிஆர்லேருந்து அடுத்தடுத்து வந்த அனைத்து நடிகர்களும் இதற்கு விதிவிலக்கே கிடையாது. அதிலேயும் குறிப்பாக இந்த விஷயத்தை பற்றி கருத்து சொல்வதற்கு தளபதி விஜய்க்கு எந்த ஒரு அருகதையுமே கிடையாது. உங்களுடைய படங்கள் அனைத்துமே வன்முறையை தூண்டக்கூடிய படங்களாகத்தான் இருந்திருக்கே தவிர மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய படங்களாக இருந்ததே இல்லை. கத்தின்னு சொல்லிட்டு ஒரு படம், தமிழன்னு இன்னொரு படம், இந்த 2 படங்களை தவிர்த்து வேறு எந்த படத்தை பார்த்தாலும் தமிழ் சினிமா கலாச்சாரம் என்பதே இளைஞர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னாக்க, எப்படி காதலிப்பது, காதலிக்காத பெண்களை எப்படி கட்டாயப்படுத்தி வன்கொடுமை செய்வது, எப்படி போதை பழக்கத்திற்கு அடிமையாவது, 2வது இந்த மாதிரி கொலை குற்றங்கள், கொள்ளை சம்பவங்கள் இதெல்லாம் எப்படி செய்கிறது, டெக்னிக்கலாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சினிமா தான் மக்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. மக்கள் செஞ்சதிலிருந்து சினிமா வரல. சினிமா வேறு, நடைமுறை வாழ்க்கை என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான மக்கள் சிந்தனையும் இல்லை. சினிமா என்பது எப்பொழுதுமே ஒரு பொழுதுபோக்காக மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே அதை ஒரு பொழுதுபோக்காக பார்க்காமல் அதை தன்னுடைய வாழ்க்கையாகவே ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்குது. அதனால தான் நம்ம அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களை பார்த்தாலே பயங்கரமாக கோபம் வரும். ஏன்னாக்கா அவர் வேலை செய்கிறார். ஒரு நடிகர் என்பவர் அவர் தன்னுடைய வேலைகளை செய்கிறார். அதற்கான சம்பளத்தை அவர் நிறைய வாங்கிக்கிறார். 100 கோடி, 200 கோடி, 50 கோடி, 60 கோடின்னு அவரவர் திறமைக்கேற்ற ஊதியத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அதே நம்ம போய் பார்க்குறோம், ரைட்டு, ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு பொழுதுபோக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை போய் பார்க்குறோம். அதற்காக நம்மளுடைய பணத்தை அங்கே கொடுக்குறோம். அதன் மூலமாக அந்த பட தயாரிப்பாளர் மற்றும் விநியோகஸ்தர், இசையமைப்பாளர், டைரக்டர் மற்றும் இன்னும் பிற கலைஞர்கள் அனைவருக்கும் அந்த பணம் போய் சேருது. அதோடு முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி சினிமாவுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் நம்ம இளைஞர்கள் அப்படி இருக்கிறதில்ல. அந்த சினிமாவில் என்ன காட்டப்படுகிறதோ அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டவர்களாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாறிவிட்டார்கள். ஏற்கனவே சிவாஜிக்கு, எம்ஜிஆருக்கெல்லாம் ரசிகர் மன்றங்கள் இருந்துச்சு இல்லையா? அந்த ரசிகர் மன்றங்களை வச்சு தான் எம்ஜிஆர் ஆட்சிக்கே வந்தார். இன்னும் சொல்லப்போனால் திமுகவே எம்ஜிஆரை வைத்துத்தான் ஆட்சியை கைப்பற்றியதே. ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு ரசிகர் மன்றங்கள் இருந்துச்சு. அதன் மூலமாக அவர் பணமும் சம்பாதிச்சார், பேரு புகழையும் சம்பாதிச்சார், கட்சியிலையும் சேர்ந்து கடைசியில் ஆட்சி அதிகாரத்தையும் திமுக கைப்பற்றுவதற்கு உதவினார். அதன் பிறகு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு ஓட்டு போட்டு அவரையும் தேர்ந்தெடுத்தாங்க. தமிழக மக்களுடைய சிந்தனை என்பது இதற்குட்பட்டு தான் இருக்குது, அன்று முதல் இன்று வரைக்கும். அப்போ இது போன்ற சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதற்கு விஜய்க்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும். மற்ற கட்சிகள் செய்யலாம். ஏன் அப்படின்னாக்கா அவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறாங்க, எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. இதை சம்பவத்துக்கான பொறுப்பு அவர்களுடையது. அவங்க இதையெல்லாம் சரி செஞ்சாகணும், இதற்கான நபர்களை கண்டுபிடிச்சாகணும், அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இது எல்லாமே அவங்க செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இவ்வளவு காலமாக இந்த சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த கேரக்டரில் நடித்த நபர்கள் நீங்கள். உங்களை பார்த்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே தானும் ஒரு ஹீரோவாக இருக்கணும்னா இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் செய்யணும், இதையெல்லாம் செஞ்சால் தான் நம்ம ஒரு ஹீரோவாக மக்கள் மத்தியில் நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு இன்றைய இளைஞர்கள் தள்ளப்பட்டதின் விளைவு தான் இப்படிப்பட்ட
சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்படிங்கிறப்ப இந்த சம்பவத்தை பொறுத்து மற்றவர்கள் நடந்ததை சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஏன் நடந்தது? லிபர்ட்டி தமிழ் சேனலில் ஒருத்தர், இவர் ஆம்ஸ்ட்ராங்கோடைய நண்பர் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு. அவர் பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப வேதனையோடு சொல்கிறாரு, இப்படி ஒரு கலாச்சாரம் வந்து தமிழகத்தில் இருக்கே, இதை மாற்றுவதற்கு எந்த ஒரு திட்டமும் அரசாங்கத்துக்கிட்ட இல்லையே, அரசாங்கத்துக்கிட்டையும் இல்லை, இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்கிட்டையும் இல்லை. இதை எப்படி தான் மாற்ற போகிறாங்க? இதே நிலைமை நீடித்தால் மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் போயிடுமே. மக்களுக்கு மட்டும் இல்லை, காவல்துறையினருக்கே வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா இது போன்ற நபர்களை பிடிக்க போகும் பொழுதெல்லாம் அவர்களும் காயப்படுவதற்கு, அவர்களும் அடிபடுவதற்கு, வெட்டுக்காயங்கள் படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ காவல்துறைக்கே இது போன்ற நபர்கள் மூலமாக பெரும் அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து வேதனையாக தெரிவிச்சிருந்தார். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இது சாதாரணமாக சரி செய்ய முடியாது. இது நெடுங்காலங்கள் பிடிக்கும் இதை சரி செய்வதற்கு. இன்றைக்கி ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து ரவுடிகளையும் சுட்டு தள்ள முடியுமா? அப்படியும் பண்ண முடியாது. சரி, கூப்பிட்டு உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி, நீங்களாம் இனிமேல் இந்த மாதிரி தொழில் செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி சாமி படத்தில் வரக்கூடிய ஹீரோ மாதிரி எதுவும் செய்ய முடியுமா காவல்துறை அப்படின்னா? அதுவும் செய்ய முடியாது. சரி, அப்போ என்ன தான் செய்கிறது அப்படின்னாக்க, மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு இடத்துல உருவாகுது அப்படின்னா ஸ்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. போலீஸோ, இராணுவமோ, காவல்துறையோ அல்லது மற்ற அரசு அதிகாரிகளோ அந்த இடத்துல இருப்பாங்களா அப்படின்னாக்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு நபரை பிடித்து ஒரு ரெண்டு பேர் வெட்டுறாங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல மக்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மக்கள் நினைத்தால் அந்த வெட்டுற 2 பேர்த்தையும் அடிச்சுட்டு அந்த ஒரு நபரை பாதுகாக்க முடியும். இந்த 2 பேரை பிடிச்சி காவல்துறைக்கிட்ட ஒப்படைக்கவும் முடியும். அப்போ அப்படி ஒரு தைரியமும் துணிச்சலும் மக்களுக்கு வரணும். மக்களுக்கு வரணும்னா அதற்கு தலைமை வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மக்கள் கமிட்டிகளை கட்டணும். ஒவ்வொரு பகுதிக்கும், அதாவது நகரமாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தால் கிராம கமிட்டிகளை கட்டணும். அதில் மக்கள் அனைவரையும் உறுப்பினராக மாற்றணும். நகரமாக இருந்தால் நகர கமிட்டிகளை கட்டணும். அங்கே இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் உறுப்பினராக்கணும். இது போன்ற தவறுகள் நடக்கும் பொழுது அந்த இடத்துல தைரியமாக துணிச்சலாக போய் நின்று அதை தடுத்து அதை முறியடிக்கும் போது தான் மக்கள் மீது இப்படி ஒரு பயம், தப்பு செஞ்சால் மக்கள் வந்து தண்டிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தும் பொழுது தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமே தவிர, என்னதான் சிபிஐக்கு போனாலும், சிபிசிஐடிக்கு போனாலும், உளவுத்துறைக்கு போனாலும் எதுவும் பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இது போன்ற நபர்கள் இவர்களுக்கு தெரியாமல் எதையும் செய்வதும் இல்லை. ஏன்னா காவல்துறைக்கு தெரியாமல் கஞ்சா விற்பனை செய்ய முடியாது, சாராயம் விற்க முடியாது, ரவுடிசம் பண்ண முடியாது, கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது. இதெல்லாம் காவல்துறைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தெரிந்து தான் நடக்கிறது. அதை யார் தடுக்கிறது? தடுக்க முடியாது. தனக்கு தேவை என்கின்ற பொழுது அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு எதிராகவே அதிகாரிகள் நின்று போராடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருது. அப்போ இதை தடுக்க வேண்டுமென்றால் மக்கள் சக்தியால் மட்டும்தான் தடுக்க முடியும். மக்கள் என்றைக்கு விழிப்புணர்வு அடைந்து ஒரு ஒற்றுமைக்குட்பட்டு வருகிறார்களோ அப்பொழுது தான் இதை தடுக்க முடியும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.